அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஜோன் யூடியூப் சேனல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தமிழில் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கான பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு என்னென்னலாம் வந்துட்டுனா மார்க்கெட் உடைய ப்ரொடிக்ஷன் என்ன மாதிரி இருக்குது, ஸ்டாக்ஸ் வந்துட்டுனா இதெல்லாம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இருக்குது, டிவிடெண்ட்னா என்னுடைய பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்லித் தருவோம். ஸோ நான் வந்து என்னென்னா செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஸோ இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4th February 2025. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டேட் வந்து என்னென்ன முடிஞ்சிருச்சு, மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கன்சிக்வெண்ட்டாக 20 டேஸ்க்கு மேலே வந்துட்டு கன்சிக்யூட்டிவாக வந்து என்னென்னா செல் பண்ணிட்டு இருந்த எஃப்ஐஎஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து என்ன பண்ணுறோம், பையர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 809 கோடி வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் இன்னி வரைக்கும் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4476 கோடி வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. டிஐ வந்துட்டு 3101 கோடி வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நமக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் என்னென்னா கன்சிடராக 20 நாள் வந்துட்டு செல்லிங் இருந்தவங்க இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக மாறி இருக்காங்க. ஐ ஹோப் இதுக்கப்புறம் அவங்க வந்து பட்ஜெட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பாசிட்டிவாக மாறதுக்கான பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 6-7 மந்த்துக்கான எஃப்ஐஏ அண்ட் டிஏயோட பையிங் அண்ட் செல்லிங் பார்த்துருக்கோம். இதில் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்சிக்வெண்ட்டாக நீங்கள் வந்து பாருங்கள், ஜனவரி மாதம் 87,000 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் அன்னைக்கு 16,000 crore, நவம்பர் அன்னைக்கு 45,000, அக்டோபர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,14,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக 4 மந்த் வந்து அவங்க வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. இந்த மாதமும் இந்த 4 நாள் முடிஞ்சிருக்கு, இதுலேயும் வந்து அவங்க செல்லிங்கில் தான் இருக்காங்க. பட் இன்றைக்கி பர்டிகுலர் டேயில் பையிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இந்த ஓவரால் மந்தில் அவங்க வந்து ஃபுல்லாக குமுலேட்டிவாக பையிங்கில் வராங்க பார்ப்போம். டிஐ வந்துட்டு எஃப்ஐஏ வந்து விற்க டிஐ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி 4th February வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 வந்து பார்க்கும்போது நிஃப்டி 50 வந்து பார்க்குறோம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது, அண்டு எல்டி லாசன் டர்போ வந்துட்டு இது 4.19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெல்லு வந்து 3.68%, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 3.68%, அதானி போர்ட்ஸு 3.49%, சாரி 54%. இதெல்லாம் வந்து என்னென்னா நெகட்டிவில் இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி -6.44%, ஐடிசி ஹோட்டல் -4.24, புதுசாக வந்து லிஸ்ட் ஆகிருக்கு, -4.24%, பிரிட்டானியா -1.28%, ஹீரோ மோட்டார் -1.09, நெஸ்லே இந்தியா -0.79% வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூ வைஸில் வந்து பார்க்கும்போது என்னென்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்துட்டு 2.28%, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க். ஸோ இது எல்லாமே வேல்யூ வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மோஸ்ட் வந்து ஆக்டிவாக வந்து இருக்குது வேல்யூ வைஸ். வால்யூம் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல், பெல், டாடா ஸ்டீல், பவர் கிரிட், ஐடிசி. ஸோ இந்த 5 ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50யில் ரொம்ப வந்து ஆக்டிவாக இன்றைக்கி வந்து வால்யூம் வைஸில் வந்துட்டு அதிகமாக வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வந்து நம்ம வந்து எவ்ரி ஸ்டாக் நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஸ்டாக்ஸில் இதெல்லாம் வந்து டிவிடெண்ட் தராங்க. ஸோ அந்த டிவிடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிளானிங் என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். அது வந்துட்டு ஸோ இன்றைக்கி டேட்டில் 4th February எஸ்ஆர்எஃப் வந்து ₹3.60, கேபிஐ டெக்னாலஜி ₹2.50, இமாமி ₹4, அண்டு ப்ரூக்ஃபீல்ட் ரேட் வந்துட்டு என்னென்னா இதில் இன்னும் கொடுக்கல, எல்டி ஃபுட்டு 0.50, ஆரோஃபின் சொல்யூஷன் ₹1 வந்துட்டு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் கண்டினியூஸாக இருக்குது. ஓரியன்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் 0.75, ஆர்த்தி ட்ரக்ஸ் ₹1, ஸ்ரீராம் சினம் ₹50, கோரமண்டல் ₹6, சோனா பிஎல்டபிள்யூ ₹1.60, டாக்டர் லால் பாத்லாப் ₹6, எம்ஏஎஸ் ஃபினான்ஷியல் ₹1, இந்தியன் மெட்டல்ஸ் ₹5, எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டி ₹1.20. ஸோ இதில் டேட்டும் போட்டிருக்காங்க, எக்ஸ் டேட்டு என்னென்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிவிடெண்ட் வந்து நீங்கள் வாங்குறவங்க கண்டிப்பாக அந்த ப்ரைஸில் இருந்துட்டு அன்றைக்கி ட்ரேட் ப்ரைஸ் எக்ஸ் டேட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, அது மைனஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டேட் அந்த அன்றைக்கி வந்து ஓப்பனிங்கே வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மன்பா ஃபினான்ஸ் 0.25 பைசா, ஜிடிவி இன்ஜினியரிங் 0.50 பைசா, சன்ஃபார்மா 10.10 ரூபா 50 பைசா, கண்டெய்னர் கார்பரேஷன் 4 ரூபா 25 பைசா, ஐஆர்பி இன்ஃப்ரா 10 பைசா, திரிவேணி டர்பைன் 2 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி எக்ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 5th, இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க 6th கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஸ்டாக்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா போனஸ் டிவிடெண்ட் ஸ்ப்ளிட்டு இது எல்லாமே ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டேப் அப்படின்ற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னென்னா போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க 3:1. ஓகேங்களா, 3:1 போனஸ்னால் என்னென்னா ஒரு ஸ்டாக் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்டாக் வந்து கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் வந்து 193 ரூபா இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா, 10 ஸ்டாக் வாங்கியிருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு போனஸ் வந்து கிரெடிட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 10 ஸ்டாக் வந்து 30 ஸ்டாக்காக மாறி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் 3:1 வாங்கும்போது உங்களுடைய இந்த ஷேர் ப்ரைஸும் வந்து என்ன ஆகணும் கம்மியாகி தான் உங்களுக்கு வந்து இதுக்கேற்ற மாதிரி என்னன்னா இந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி டிவைட் ஆகிட்டு தான் உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் இன்றைக்கி வாங்கி நீங்கள் நாளைக்கு விற்றுடலாம் 30 ஸ்டாக் வந்துடும், நம்ம விற்றுட்டா ப்ராஃபிட் வந்துடும்னா கண்டிப்பாக கிடையாது. அது கரெக்டாக அந்த ரேஞ்சுக்கு டிவைட் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. திங்கிங் பிக்சர் 2:1, சங்கம் ஃபின்சர் 4:1, அர்பான் என்வரன்மெண்டல் 1:1, இஎஃப்சி 1:1. ஸோ இந்த ஸ்டாக் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேசோல்ஸ் 10:5. ஓகேங்களா, 10:5, ஏஜிஐ இன்ஃப்ரா 10:5, ராமா பாஸ்பேட்ஸ் 10:5, டிடி 10:1, கோனட் இன்ஜினியர் 10:5 வந்து ஸ்பிளிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் இன்றைக்கி 4th February வந்துட்டு குளோபல் மார்க்கெட் எப்படி வரும்னா இப்போதைக்கு வந்து என்னென்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது 9:54 ஆகுது. நமக்கு வந்து இது வந்து என்னென்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து என்னென்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான் வந்து என்னென்னா ட்ரேட் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ், S&P, நாஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து என்னென்னா யூரோப்பியன் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இருக்கும். FTSE -0.29%, CAC 0.69%, DAX பார்த்தீங்கன்னா 0.27%. ஓகேங்களா, 27% வந்து என்னென்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஏசியன் மார்க்கெட் இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.32% வந்து இன்க்ரீஸில் இருக்குது. அதாவது என்னென்னா 75% பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23,847. ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 75 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் ட்ரேட் ஆகிருக்கு. இருந்தாலும் நாளைக்கு காலையில் 5 February வந்து நாளைக்கு காலையில் நீங்கள் செக் பண்ணுங்கள் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களால் வந்து நான் பண்ண முடியும் ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, ரிசல்ட் கேலண்டர். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி 5ஆம் தேதி நாளைக்கு என்னென்ன ரிசல்ட்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேஜர் ஸ்டாக்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து தெரியும். இன்றைக்கி டேட்டில் வந்து என்னென்னா 119 earnings இருக்குது. 5ஆம் தேதி வந்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 114 earnings இருக்குது. 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 143. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து மணி கண்ட்ரோல் ப்ளஸ் NSE வெப்சைட்டில் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம். இன்ஃபோ ஏஜ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு 5th ஸ்விக்கி, ஜைடஸ் லைஃப் இருக்குது, சோலார் இண்டஸ்ட்ரி, கம்மின்ஸ், அபவுட் இந்தியா. ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹவ் டு பிளான் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் 6th February என்ன இருக்குது அப்படின்னா பாரதி ஏர்டெல், SBI, ITC, ட்ரெண்ட், பிரிட்டானியா, REC. 7th February பார்த்தீங்கன்னா LIC இந்தியா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மசாகன் டெக், NHPC, ஆயில் இந்தியா, ஆல்கம் லெபார்ட்ரிஸ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ரிசல்ட் வந்திருக்கு என்னென்னா கம்பெனிஸ். ஸோ இன்றைக்கி வீடியோஸில் நம்ம இருக்கிற ஒரு பேசிக்கு நாளைக்கு என்ன மாதிரி வந்து குளோபல் மார்க்கெட் இருக்குது, என்ன போனஸ் தர போகிறாங்க, என்ன ஸ்பிளிட் அங்கே இருக்குது, ரிசல்ட் கேலண்டர் வந்து என்ன இருக்குது, எது டாப் கெய்னர் என்ன, டாப் லூசர் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் இன்னும் ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். நன்றி நண்பர்களே.